ஐயோ இங்க என்ன சத்தம்? கௌசல்யா, உன் அத்தை பாருடி என்ன கீழே தள்ளி விட்டுட்டா. ஏன்ட்டு கீழே தள்ளினா கேட்டு கிள்ளினேன். ஒரு கத்தராடி. ஐயோ மாமி, அதுதான் இம்சன்னா அதை விட பெரிய இம்சியா இருக்கீங்களே. என்ன விஷயம்? எதுக்கு வந்தீங்க? நான் எதுக்குடி வர போறேன்? சரி, ஓசியா இன்னைக்கு என்ன சக்கரையா ரவையா? ரெண்டும் இல்லடி அம்மா. கேஸ் ஸ்டவும் சிலிண்டர் கூட. இது வரைக்கும் சக்கரை கடவுள் தம்பப்பு அது இதுன்னு கேட்டீங்க. இப்ப என்ன கேஸ் சிலிண்டருமா? ஆமாண்டி கௌசல்யா. ஸ்டவ் ரிப்பேர் ஆயிடுத்து, சிலிண்டர் தீர்ந்து போச்சு. நீ ரெண்டையும் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஒரே வாரத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். மாமி, இப்படி ஒவ்வொன்னா யோசி கேக்குறதுக்கு பேசாம குடும்பத்தோட வந்து இங்கே செட் ஆயிடுங்களேன். வரலாம், எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க ஆத்துக்கார் கூச்சப்படுவாரே. ஐயோ, நியாயமா இந்த விஷயத்துக்காக நீங்க தான் கூச்சப்படணும். உங்களை கட்டினதுக்காக அவரு கூச்சப்படுறாரா? பாங்க பாங்க. என்னடி ஏண்டி கிளம்புங்கிற? வேற என்ன பண்ணணும்? அதான் கேட்டேன், கேஸ் ஸ்டவ் சிலிண்டர். மாமி, என் வாயில இருந்து நல்லா வரும் உனக்கே தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு வாரத்துக்கு கேஸ் ஸ்டவையும் சிலிண்டரையும் கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப தான் கொழுப்பு. ஏன் நீ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வேண்டியதானே? ஹோட்டல்காரன் ஓசையில கொடுக்க மாட்டான்ல. மாமி சரி சரி முறைக்காத. நீ சொன்னது நல்ல ஐடியா தான். ஒரு 2000 பணத்தை கொடுத்துரு, நாங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். எப்படி பண்ணு லாக் பண்ணிடுறேன். இவளை என்னதான் பண்றது? எனக்கு கோவம் வரது முடியுங்க. கிளம்பிடுங்க. ஏடியம்மா, சம கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். சிலிண்டர் கொடுத்தா தேஞ்சா போயிடும். மம்மி, நீங்க உள்ள போயிடுங்க. பாட்டிய மட்டும் இங்க அனுப்புங்க. நான் பாட்டி கால்ல விழுந்து சாரி கேக்குறேன். ஐயப்பா இம்சா போய் தரப்பா. படு, நீ எதுக்கு சாரி கேக்குற? சாரி பூரி குப்பை தொட்டி லாரி மண்டைய போட்டு உடைக்கிற பாரு. ஒரே ஒரு சொட்டு தலையில வாங்கிக்க பாட்டி. ஒரே ஒரு கொட்டு தான் கொட்டுவேன். ஒரு அடிதான் ஓடுனா நிறைய அடி அடிப்பேன். ஐயோ ஐயோ மாதவா கௌசல்யா, ஐயோ மாதவா கௌசல்யா, ஐயோ என்னாச்சு மாமி? என்னாச்சு? வா கௌசல்யா, சீக்கிரம் வாங்க. கடிச்சிட்டா. என்னாச்சு மாமி? எப்படி? ஐயோ என்னாச்சு மாமி? என்னாச்சு? பாரு கௌசல்யா, பாரு மாதவா, உங்க அம்மா எப்படி கடிச்சு வச்சிருக்கான்னு. அவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. நல்ல ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் காட்டுங்க. நாளைக்கு என்னங்க, நீங்க டிடெக்டிவா இருந்து ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? அத்தையோட பல்வரிசை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஏன் பல்வரிசை அழகா இருக்கும்? நான் உன்னை கடிச்சு கடிச்சு இருக்கே. ஏன் இப்படி மாமி பயந்து ஓடுறாங்க? என்ன இருந்தாலும் அம்மா பண்ண தப்பு தெரியுமா? என்ன தப்புங்கற? இத்தனை நாள் சக்கரை அரிசி பருப்பு இதெல்லாம் ஓசையா கேட்டுட்டு இருந்த மாமி இன்னைக்கு என்ன படிச்சு தெரியுமா? கேஸ் ஸ்டவ்வையும் சிலிண்டரையும் ஓசையா கேக்குது. ஐயோ, இதெல்லாம் கொடுத்து நம்ம எப்படி சமைக்கிறதா? நீங்க எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு ஐடியா வேற கொடுத்து போகுது. அப்படியா? கடிச்சது கரெக்ட் தான். ஆமா, பேபி பண்ணது கரெக்ட் தான். டாடி, டாடி நான் இங்க இருக்கேன். தேங்க் யூ டாடி. நீ ஒன்னும் கவலைப்படாத. மறுபடியும் அந்த மாமி பாட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கியே, நான் இன்னொரு கையும் நானு கடிச்சு விட்டுறேன். வேணா வேணா வேணா, ஓசி கேக்குற வாயை புடிச்சு கடிச்சு விட்டு. என்ன கோசி இப்படி சொல்லிடுற நீ? கம்முனு நீங்க. வாய் நாருமே. பின்னாடி ஆட்டி ஆட்டி ஆடுறியா மவள? ஐயோ அம்மா, செவத்துல பட்ட பங்குக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமா? அறிவு கட்ட முட்டும். ஏன் இந்த மாதிரி வேலை செஞ்ச? உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒண்ணு என்னமா காலையில ஒரு வேளை சாப்பிடாததுக்கே இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? அப்படிலாம் இருக்க கூடாதுமா. இதோ பார், உனக்காக 5 படி பாலை அரைப்படியா மாத்தி சுண்ட காய்ச்சி உருப்படியா எடுத்துட்டு வந்திருக்கேன். 20 பிஸ்கட் தான் இருக்கு. அழகா தொட்டு சூப்பரா சாப்பிடா. ஆடா சொல்லு. என்ன இவ ரொம்ப கரிசனம் காட்டுறாளே? ஒருவேளை கால விஷம் கலந்துருக்காளோ? அந்த அளவுக்குலாம் அவளுக்கு தைரியம் கிடையாது. எதுக்கோ அடி போடுறா. ஐயோ என்னம்மா திங்கிற நேரத்துல திங்கிங்க? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயோ ஏன் பேபி இப்படி அடம் பிடிக்கிற? சாப்பிடு, பாதி பிஸ்கட்டா சாப்பிடு. ஓ என்னம்மா நீ சின்ன குழந்தை தான், அதுக்காக இப்படி அடம் பிடிப்பாங்க? சாப்பிடுமா சாப்பிடுமா. ஐயோ எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டே இருக்க கூடாதுமா. கொஞ்சமா சாப்பிட்டு உடம்பு தேர்த்து. ஐயோ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ பேபி,
என்னது இதெல்லாம்? என்ன வேற? பாவம் அன்பா பொறுப்பா பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கா, தட்டி ஊரே நீ. இதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. ஏங்க ஏங்க குழந்தை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? இல்ல கோசல்யா, இல்ல நீ சும்மா கோசல்யா. நீ எவ்வளவு பொறுப்பா ஓடிட்டு இருக்க? என்ன திமிரு இவளுக்கு? அப்படியே மண்டையில போட்டா மூளை வெளிய வந்து ஊத்துறோம். என்னங்க என்னங்க நீங்க அவங்க தான் இப்படி இறங்கி போறாங்கன்னா நீங்களும் ஏங்க இப்படி இறங்கி போறீங்க? ஏறி தானே வந்திருக்க. ஐயோ இறங்குடுங்க, வேணாங்க இறங்குடுங்க. பார் கௌசல்யா, பார் வர வர பேபி பண்றது எதுவுமே சரியில்லை. இப்படியே விட்டு வச்சா எல்லாம் மோசமா போயிடும். கண்டிச்சு வச்சா எல்லாம் சரியா வரும். பார் பேபி, நீ பண்ற சேட்டல நான் பொறுத்துப்பேன். அவ பொறுத்துப்பாளா? அவையே பொறுத்துக்கலாம். உட்காரு 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 உட்காரு. கை கட்டு. வாய்மா கை நீ. யா வாயில ஓவாயில. சப். அப்படி கிழிச்சு விட்டுவா. ஐயோ என்னங்க ரொம்ப தேம்பனா குழந்தைக்கு மூச்சு வாங்குங்க. போடா போயிட்டு போறது. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா? டாடி நீ ஏன் பூச்சாண்டி மாதிரி பண்ற? காது பிடிச்சு திரும்பி போடு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை தலைகீழ கட்டி ஃபேன்ல தொங்க விட்டு ஃபேன் ஆன் பண்ணி விட்டுருவேன். அப்படியே சுத்த வேண்டியதா. ஐயோ பண்ணது பயமா இருக்கு. நான் கீழே விழுந்துரும். வாயை மூடி கொட்டிடும் அப்படியே. என்ன பெரிய ஜோக் வேற எனக்கு ஜோக். என்னது உனக்கு ஊட்டி ஒண்ணுமா யாராவது? உனக்கு சாப்பிட தெரியாது? பிஸ்கட் சாப்பிடுறது அவர்ணுமா உனக்கு? கோசல்யா, இனிமே சாப்பிட்டா சாப்பிட்டோம், இல்ல குப்பையில தூக்கி போடு. உங்க அம்மாவே அங்க பிஸ்கட். ஐயோ காசு கொடுத்து வாங்குனது, அது போய் எப்படிங்க குப்பையில? சரிங்க. என்னங்க வெயில போய் கலப்பா வந்திருப்பீங்க, டீ காஃபி எல்லாம் சாப்பிடுங்க. வந்து பாத்துக்கு பாரு நானே குட்டி. அவள மாட்டினியா? நானே தான் எனக்கு என் புள்ள கிட்ட மாட்டி விடத்தான் நீ பிளான் பண்ணியா? இது தெரியாம கௌசல்யா 5 பால நோ பால போட்டாலும் 6வது பால்ல ஆள் அவுட் பண்ணிட்ட. இந்த சூடு ஆற விட்டாத, அப்படியே கண்டினியூ பண்ண. ஐயோ அம்மா, அவசரப்பட்டு அடுப்புல இருந்து பாத்திரத்துல கை வச்சிட்டனே. இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட அது எவ்வளோ பெட்டர். என்ன குட்டிமா பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. ஐயோ அப்படின்னா சொல்ல கூடாதுடா. டாடி தானே உன்னை திட்டினாரு, அதுக்காக காலையில இருந்தே கோச்சிட்டு இருப்ப. தப்புமா, சின்ன குழந்தை அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த பாலை குடிச்சு தூங்கு. எனக்கு ஒண்ணு வேணாம் போ. இந்த பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. மம்மி பாவம்ல, உன் பின்னாடி எவ்வளவு நேரம் சுத்திட்டு இருப்ப. இந்த பாலை குடிச்சு பாலை குடிடா. இப்ப நீ பாலை குடிக்கல அப்புறம் நான் டாடியை கூப்பிடுவேன். லூசு பையன் என்ன எதுன்னு தெரியாம வாழ்வான கத்துவான். குடிச்சா இல்லையா? எனக்கு எனக்கு என்னங்க? ஐயோ கோசல்யா, என்னாச்சு கோசல்யா? என்னாச்சு என்னாச்சு? பாருங்க, நீங்க திட்டினதுக்கு ஏன் மேல கொஞ்சம் என்ன ஏத்தி உதைக்கறாங்க. ஐயோ நான் என்ன பண்ண முடியும் நீங்க திட்டா? ஆஹா வா வா இந்த பக்கம். பேபி இன்ன வர வர பிரச்சனை ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. ஒரு ஆயா மாதிரி ஒன்னு பாத்துக்கா, இல்ல ஒரு தாயா ஒன்னு பாத்துக்கறா, அவளையே எட்டி உதைக்கற நீ. இல்லடா இல்லடி. ஐயோ டாடி சொல்றதுக்குள்ள நீ கத்துற டாடி. இல்ல டாடி, இந்த மம்மி தான் என்ன எட்டி வச்சாளா? நான் தான் கண்ணால பார்த்தனே. ஏய் நீ எட்டி வச்சிட்டு மம்மின்னு போய் சொல்றியா? நோ நோ, தப்பு பேபி, தப்பு தப்பு. நீ லிமிட் தாண்டி போயிட்டு இருக்க. இதே மாதிரி போயிட்டு இருந்த உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாத்துக்கோ. ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உட்காந்து குடி. குக்கிரேன் குக்கிரேன். நீ வா கௌசல்யா. வரங்க, நீங்க போங்க. இருக்கும் ஆட்டம் ரொம்ப தான் ஓவரா போயிட்டு. ஐயோ அதை ஏன்டி இடிச்ச கௌசல்யா? சிவரா செடி அது. அம்மா சோஃபா பக்கத்துல பீப்பா மாதிரியா நிக்கிற? அவள டைம் என்ன?
உன்னை எப்படியாவது மாட்டி விட்டுறணும். எதுக்கு இவ டயத்தை பாக்குறா? கரெக்டா என் புள்ள வர நேரத்துல எதையாவது சொல்லி என்ன திட்டு வாங்க வைக்கிறா. என் குள்ளச்சி, இன்னைக்கு நீ நினைக்கிறது நடக்காதுடி. அவர் வர நேரமாச்சு, ஏதாவது பண்ணி திட்டு வாங்க வைக்கணுமே. முடிஞ்சா உதையே வாங்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி எப்படி? யோசிடி யோசி. இன்னைக்கு நீ என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காது. உஷாராயிட்டா இந்த பண்டு. பேபிமா, பிச்சு சாப்பிடுறியாமா? வேணாம். ஐயோ, பப்பு பூவா சாப்பிடுறியாமா? வேணாம் போ. ஏய், என்ன எல்லாம் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்க? ஏதோ சாப்பிட்டு தொலை. எதுவுமே வேணாம் மம்மி, நீ இங்க இருந்து போனா போதும். என்ன எதுக்கும் மசிய மாட்டேங்கிறது? உஷாராயிடுச்சோ? விட மாட்டேன்டி. ஏய், ஏதாவது வேணும்னு கேட்டு தொலைடி. ஐயோ, எதுவுமே வேணாம் சொல்றேன்ல, இங்க இருந்து முதல்ல போடி. மம்மியை பார்த்து போடி சொல்றியா? அப்பா பார்த்து டாடி சொல்லும்போது மம்மி பார்த்து போடி சொல்ல மாட்டாங்களா? கேடி மவளே உன்ன. ஒரு கொட்டாதுடா. என்னடி ஆளைய நிறுத்திட்ட? ஏய், நேத்து நான் இப்படி கொட்டும் போது என்னை எட்டி ஒரு உத விட்டல, அந்த மாதிரி உதை உதை வா. மாட்டு மம்மிய எட்டி உதைச்சா சாமி கண்ணு குத்திடும். நேத்து உதைக்கும் போது மட்டும் தெரியாது. பார், அடிடி என்ன அடிடி அடிடி மொரியாது அடிடி. அம்மா, ஐயோ விக்க கழட்டி தொலைடி, கையில குத்திருச்சு. மம்மி அடிக்க கூடாது. நான் உன்னை அடிப்பேன். மரியாதை அடிடி. அது பாரு, மரியாதை அடிக்கல அப்புறம் தொடைய திரும்பி எடுத்துருவேன். மரியாதை அடிடி. என்னடி உலக்கம் பண்ணிக்கிற? அடிடி அடிடி. அடிக்க மாட்டேன், நான் அடிக்கவே மாட்டேன். நான் உன்னை அடிக்கவே மாட்டேன் மம்மி. அவளை இருடி, நீ கூட என்ன பண்ணன்னு பாரு. பாரு ஜல்லி கண்ணிலே. நில்லடி நில்லடி. அடி ஏய், ஓடாத. என்ன அடி சொல்றேன், அடி சொல்றேன். எப்படி அடிவாங்க? அடிடி அடி அடி. அடி சொல்றேன். வா இங்க வா, இங்க வா. இந்த ஜல்லி கண்ணி முதுகுல படுற வரைக்கும் ஏய் அடி. அடி. சாப்பிடுமா? சாப்பாடு 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 விட்டுறேன். இல்லங்க குழந்தைக்கு. என்னங்க நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் சீக்கிரம் வந்ததுனாலதான் உன் வண்டவாளம் தெரியுது. இப்படிதான் தினமும் எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணி எங்கிட்ட திட்டு வாங்க வைக்கிறியா? ஆமா டாடி, ஆமா. தினமும் நீ ஆபீஸ் போன உடனே என்ன போட்டு குட்டு குட்டு குட்டுன்னு குட்டுது மம்மி. நேத்து அம்மி கையில கொண்டு வந்து தலையில அடிச்ச தொடையில நல்லா கிள்ளிட்டாங்க மம்மி. எனக்கு வலிக்குதுப்பா தொட. மம்மி தான் எப்போ அடிச்சிட்டே இருக்கும், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சாக்லேட் சாப்பிடு, சாக்லேட். நான் தான் நேர்ல பாத்துறல, நீ கவலைப்படாத, நான் கேக்குறேனே. ஏண்டி பண்றது பட்டு இப்படி திருட்டு மூடி பிடிக்காதே. நீ ஒரு பொண்ணுதானே, அம்மா இப்படி சித்திரவதை பண்றிய, உனக்கு மனசாட்சியே இல்லையா? பாருங்க, இந்த மாதிரி ஓவர்ல பேசிட்டு என் பொண்டாட்டி நல்லவா அப்பாவின்னு நினைச்சேன், ஆனா நீ படுபாவியா இருக்கிய. நான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. இனிமே என் பேபிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அடுத்த நிமிஷம் உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். பி கேர்ஃபுல். இந்த பேபி இன்னொரு சாக்லேட் இந்தா. Thank you daddy. பேபி இந்தா இன்னொரு சாக்லேட். Thank you daddy. Thank you. என்ன இழுத்துக்குது? ஐயோ, குத்தாட்டம் போடுறேன்னு தரைய கொத்தி விட்டுட்டு போகுது. இந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது. ஒண்ணு இந்த பக்கம் சாய்வாரு, இல்லனா அந்த பக்கம் சாய்வாரு. நிலையான ஒரு புத்தியே இல்ல. லூசு 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 லூசு. அம்மாவை திருத்தத்துக்கு புத்தி இல்ல, என்ன வந்து திட்டாரு. உங்க ரெண்டு பேருக்கும் இருங்க. இல்ல என்ன மாமி, திருட வந்த வீட்டை திரு திருட பாத்துட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு அப்படிலாம் பாக்கல. உங்க மாமியார் எங்க இருக்கான்னு பாத்துட்டே வந்தேன். எங்க உன் மாமியார்? அதுவா, மேல விளையாடிட்டு இருக்கு. அன்னைக்கு பட்ட காயம் இன்னைக்கு வரைக்கும் ஆறவே இல்ல. சின்னதா தானே இருக்கு. இல்ல நான் தான். மாமி கால் கட்டு கழுவி போட்டுருக்கு, அதுல கை கட்டு. கிண்டலா மால்வானோக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. உங்க அம்மா கடிச்சாலே அந்த காயம்தான். செப்டிக் ஆயிடுத்து தெரியுமோன்னா? இது வரைக்கும் 7 ஊசி போட்டிருக்க, இன்னும் 5 போடணுமா? இவ்வளவு நடந்தும் தைரியமா வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க.
இன்னைக்கு ஓசி வேணும். பா நான் ஒண்ணும் ஓசி கேட்க வரல, கொடுத்தத கேட்க வந்திருக்கேன். என்னது கொடுத்ததியா? நீங்க என்ன கொடுத்தீங்க? உங்க அம்மா என்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தா, அதை திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஓ, எங்க அம்மா உங்ககிட்ட பணம் வாங்கினாங்களா? எப்போ? பேபியா மாறதுக்கு முன்னாடி பண்டுவா இருந்தாலும் நான் அப்போ. என்ன மாமி கதை விடுற? நீ பிச்சைக்காரன் தட்டிலேயே சோத்து மிச்சம் வைக்க மாட்டேன். உன்கிட்ட வந்து ஏன் மாமியார் கடன் வாங்கினாங்களா? நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? நிஜமா தான் சொல்றேன். ஏதோ அவசரம்னு பண்டு வந்து என்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனா, சரி அவளா கொடுத்துருவான்னு நானும் பேசாம இருந்தேன். அதுக்குள்ள அவன் நிலைமை இப்படி ஆயிடுத்து. அதுக்காக என் பணத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? தயவு செஞ்சு என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்களேன், நான் போயிடுறேனே. உங்ககிட்ட கடன் வாங்கினு எங்க அம்மா என்கிட்ட சொல்லட்டும், உங்க பணத்தை நான் திருப்பி தரேன். அலை எப்ப ஓயறது, வலை எப்ப வீசுறது? இன்னும் அலை எப்ப ஓயறது, வலை எப்ப வீசுறது, ஒலை எப்ப கொதிக்கிறது? அது மாதவா, உங்க அம்மாக்கு எப்ப புத்தி தெளிகிறது, அவ எப்ப உங்ககிட்ட சொல்றது, நான் எப்ப உங்ககிட்ட பணம் வாங்குறது? இது பாரு மாதவா, நேக்கு அவசர செலவு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துரு. போய் போய் மத்ததெல்லாம் அப்புறம் உங்க அம்மா தெளிவானதுக்கு பாத்துக்கலாமே. மாமி, எங்க அம்மா இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சும் நீங்க ஃப்ராட் வேலை பண்ண வந்திருக்கீங்களா? இத பாரு மாதவா, இப்படிலாம் பேசினா கெட்ட கோவம் வரும். கேவலம் ஒரு 1000 ரூபாய்க்கு போய் யாராவது போய் சொல்வாளா? நீ சொல்றியே. கௌசல்யா, என்ன டென்ஷன் பண்ணாத. கொடுத்த பணத்தை கேட்டா எனக்கே ஃப்ராட் பட்டம் கட்டுவேளா? மிஸ்டர் மாதவன். மிஸ்டர் மடிப்பாக்கம் மாதவன். சரி, அதான். என் பணம் மட்டும் வரல, நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். எது லீகல் ஆக்ஷன்? நீங்க என் மேல நீங்க எடுக்க போற ஆக்ஷனுக்கு என்னுடைய ரியாக்ஷன் நீங்க கொஞ்சம் பாருங்க. என்ன பண்ண போற? பேபி, சக்கரை மாமி வந்திருக்காங்க. அவங்க உன்னை கொஞ்சமா, நீ கீழே வந்து அவங்கள ஆசையா கொஞ்சுவா. இது வந்துட்டே. ஏன்பா பங்களா நான் அவுத்து விட்டா மாதிரி உங்க அம்மாவை கூப்பிடுறேன்? எனக்கு பணமே வேண்டாப்பா. நான் போங்க மாமி, இருந்து 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போங்க. 1000 ரூபாய் இல்ல, 2000 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அப்படி நீ பணம் கொடுத்தாலும் அது ஆஸ்பத்திரி செலவு தான் ஆகும். உன் கார எனக்கு பணமே வேண்டாம். பாத்தீங்களாங்க, உங்க அம்மாவே ஒரு தில்லாலங்கடி. அவங்க கிட்டயே கேடி வேலை காட்டுது பாத்தீங்களா இந்த லேடி? ஐயோ, நான் சும்மா சொன்னேன். மம்மி, டாடி என்ன பண்ற? இரு, நான் வரேன். ஒரிஜினல் குழந்தை கூட தோத்து போடும் போல இருக்கு. என்ன ஆக்டிங்! ஏதாவது பண்ணி மாட்டி விடலான்னு பார்த்தா முடியலையே. ஏதாவது ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணாதான் உண்டு. என்ன பண்ணலாம்? எதுவும் எட்ட மாட்டேங்குது. பண்டு சூப்பர். இதோட ஃப்ரெண்ட் வந்திருக்கா. இவகிட்ட பண்டு பாப்போம். இப்போ டிராமா ஓவர் ஆகுது. கௌசல்யா, பண்டு எங்கம்மா? இது யாரு? பண்டுவா இது? என்னடி இது கோலம்? 8.8 வருஷ கோலம். அப்படியே குழந்தை மாதிரியே இருக்கா? அப்படியா? இடுப்புல தூக்கி வச்சுட்டு தாலாட்டு பாடுங்களே. ஐயோ, நேரம் கெட்ட நேரத்துல இவ வேற வந்துட்டாளே. குழந்தை மாதிரி நடிச்சா பண்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு ஊர் பூரா டமார் அடிச்சிருவா. தெளிவா பேசினா இந்த சண்டாளி கண்டுபிடிச்சிருவாளே. இப்ப எப்படி சமாளிக்க? பண்டு, என்னடி இது? உன் கெட்டப்பும் சரியில்லை, முடியும் சரியில்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஏன் கேட்க மாட்டேன்? எல்லாம் என் நேரண்டி. இந்த பிச்சைக்காரனால வந்த வேண. பண்டு, என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாவது வாயை திறந்து பேச. ஐயா, ஆண்டி வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க ஆண்டி? மம்மி, நம்ம வீட்டுக்கு ஆண்டி வந்திருக்காங்கல்ல, நீ போய் சுட சுட காஃபி கொண்டு வா. என்ன மம்மி, ஏன் முறைக்கிற? என்ன ஏன் முறைக்கிற? நீ இப்ப காஃபி கொண்டு வரல, நான் டாடிக்கு போன் போட்டு சொல்லிடுவேன். போய் காஃபி கொண்டு வா. நீயே ஒரு தண்டம், உன்னை பார்க்க வந்து அது ஒரு தண்டம். உங்களுக்கு காஃபி வேறையா? மம்மி மம்மி, நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நீயே ஒரு தண்டம், உன்னை பார்க்க வந்து இவ ஒரு தண்டம். இவளுக்கு காஃபி கொண்டு வரணுமா தானே நினைக்கிற? நீ போய் காஃபி கொண்டு வாடி, போடி. ஏ பண்டு, என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி குழந்தை மாதிரி பேசுற? மருமகளையே மம்மிங்கிற? கொஞ்சம் இருடி. அடியே, இது எல்லாமே ஒரு ஆக்டிங் டி. ஆக்டிங்கா?
ஆமாண்டி, சேலஞ்ச் பண்ணதுக்காக மௌன விரதம் இருந்தல்ல, அதே மாதிரி ஒரு சேலஞ்சுக்காக இப்ப குழந்தையா நடிக்கிறேன். போதுமா? இங்க பாரு, நீ எதையுமே கண்டுக்காத. வந்துருச்சு. ஆண்டி நீங்க ஏன் ரொம்ப நாளா எங்க வீட்டுக்கு வரல? ஐயா மம்மி, நீ என்ன காபி போடாம எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? இங்க நானும் என் ஃப்ரெண்டும் என்ன ஐஸ் பாயா விளையாடிட்டு இருக்கோம். போடி போ. சே போ. ஏ பண்டு, இடம் மேட்டர் என்னடியாச்சு? நேத்தே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. நீ எந்த தகவலும் சொல்லல, அதான் நானே வந்தேன். ஆக்டிங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. ஓ அது நேத்து நாள் சுத்தமா நல்லா இல்லையா, அதனால அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இல்லையே, திங்கக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு பணம் கொடுத்த அன்னைக்கு அந்த ஆள் சொன்னாரே. ஐயோ சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஜோசியனை போய் அந்த ஆள் பார்த்தானா. அந்த ஜோசியரு இந்த திங்கக்கிழமை சுத்தமா நல்லா இல்ல, அடுத்த திங்கக்கிழமை வச்சுக்கோங்க, எந்த நல்ல காரியமும் செய்யுங்க, சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டாராம். எப்படியாவது மாட்டி விடணுங்க. Yeah.